நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே எரசக்க நாயக்கனூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக சாய்ந்து விட்டதால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நேற்று பயங்கரமான சூறை காற்று வந்து என் வாழையெல்லாம் ஒடிச்சு விட்டுருச்சு. இந்த வாழையை வளர்க்க நான் வட்டிக்கு வாங்கி ரொம்ப பாடுபட்டு வளர்த்தேன். இந்த நஷ்டத்தை என்னால் தாங்க முடியாது. இதனால அரசாங்கம் ஏதாவது நிதியுதவி எங்களுக்கு பண்ணணும். நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கோம். மக்கள் யாராவது உதவி பண்ணணும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யராஜ் வழங்க கேட்கலாம். சத்யராஜ், வணக்கம். முழு விவரம். அகிலா, தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா பகுதிகளில் நேற்று மாலை சரியாக 4 மணிக்கு மேல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக உத்தமபாளையம் கிழக்கு ஒன்றிய பகுதிகளான எரசக்க நாயக்கனூர், முத்துலாபுரம், உத்தமபாளையம், கன்னிச்செருவம்பட்டி ஆகிய பகுதிகளில் ஏறத்தாழ 20,000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் செவ்வாழை, நேந்தரம், கற்பூரவள்ளி, நாளிப்பூவன் ஆகிய வாழை பயிர்களை பயிரிட்டு வருகின்றன. கோடை காலம் தொடங்கியதை ஒட்டி செவ்வாழை ஏற்றுமதியில் இந்த பகுதியில் விவசாயிகள் மும்பரம் காட்டி வரும் சூழலில் நேற்று பெய்த கனமழை காற்றினால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 20 லட்சம் மதிப்புள்ள செவ்வாழை மரங்கள் காற்றில் அடித்து சாய்ந்து விட்டதாகவும், ஒரு வாரத்திற்குள் அறுவடை செய்திருந்தால் தங்களுக்கு செலவு செய்த பணம் கிடைத்திருக்கும் என்றும் விவசாயிகள் தங்களது வேதனையை தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்ட செவ்வாழை, நேந்திரம், நாளிப்பூவன், கற்பூரவள்ளி வாழைகள் மொத்தமாக சாய்ந்துள்ளது. விவசாயிகளுக்கு பெருத்த அடியாக விழுந்து உள்ளது. வீரபாண்டி திருவிழாவை முன்னிட்டும் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டும் அறுவடை செய்ய காத்திருந்த செவ்வாழைகள், நேந்திரங்கள் காற்றில் சாய்ந்து தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு உள்ளதாகவும், தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றன. அகிலா, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.